சுட்டும் வெளி சுடரே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரளா போட்ட கண்டிஷனால் இப்போ சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு போகவே இல்லாமல் வீட்டிலே இருக்காங்க. இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்க சுடருக்கு இப்போ முடக்கி வச்சுட்டாங்க சரளா. இதனால் வெளியவும் சொல்ல முடியாமல் தன்னோட மனசுலேயே கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க நம்ம சுடர். இந்த இடத்துல தான் நம்ம வெற்றி எப்படா சுடரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த வெற்றிக்கு இப்போ தான் சுடர் ஸ்கூலுக்கு வரல, இனி வரமாட்டா அப்படின்ற விஷயமே தெரிய வருது சுடர் மூலமாக. அதனால சுடர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் சுடரும் வெற்றி கிட்ட என்ன சொல்கிறான்னா, எல்லாமே எங்கள் அப்பாவால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது. நான் ஆரம்பத்திலேயே எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அப்பா யாருன்னு சொல்லிட்டு கேட்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லலை. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நான் அதுலேருந்து எங்கள் அப்பாவை கேட்குறதை விட்டுட்டேன். ஆனால் அவரை நினைக்க நினைக்க நாங்கள் இப்போ கஷ்டப்படுறதுக்கெல்லாம் காரணம் எந்த அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கோபம் வருது. இனி வாழ்நாள் முழுக்க அவரை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றிகிட்ட சொல்லவும், பாவம் வெற்றி ரொம்பவே கண் கலங்கி மனசு உடஞ்சி போகிறாரு. இந்த இடத்துல நான் தான் உன்னோட அப்பான்னு சொன்னால் கண்டிப்பாக சுடர் நம்மளை வெறுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் உண்மையாக மறைச்சிறாரு. அப்போ தான் இன்னொன்று சொல்கிறாரு சுடர்கிட்ட, இங்கே பாரு சுடர், நீ கண்டிப்பாக திரும்பவும் ஸ்கூலுக்கு போக தான் போகிற, கொஞ்சம் காத்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல, நிஜமாவா கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்க, ஆமாம் சுடர், கண்டிப்பாக நீ நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வரதான் போகிற, கண்டிப்பாக அதுக்கு தயாராக இரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. இதை கேட்டதுமே சரிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், அம்மா காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வெற்றி தன்னோட பொண்ணுக்காக எது வேணாலும் ஒரு அப்பாவாக இருந்து நான் செய்வேன் அப்படின்றத காமிக்கிற விதமாக தான் வெற்றி சுடரோட மிஸ்ஸான நர்மதா மேம்கிட்ட போய் பேசுகிறாரு வெற்றி. என்னென்னு பார்த்தா சுடர் வேணும்னே ஸ்கூலுக்கு வராமல் அவங்க வீட்டில் தான் தடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் சுடர் ஸ்கூலுக்கு வரல. அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் தெரியாது, நீங்கள் அதை கேட்டுக்கிறாதீங்க, கேட்டால் கண்டிப்பாக கோவம் தான் வரும். நார்மலாக சுடர் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அவளோட நிலைமையை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு ஏன் வரலன்னு கேட்குற மாதிரியே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்ல, சரி நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக சுடர் நல்ல பொண்ணு, அவளை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்டெப் எடுத்து கரஸ்பாண்டண்ட்டை பேசி ரிஸ்க் எடுத்து சுடரை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நேரத்தில் எந்த பிரச்சனைனாலும் சுடரோட படிப்பை ஸ்பாயில் பண்ணுறது கண்டிப்பாக நான் அனுமதிக்கவே மாட்டேன், கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிட சொல்கிறாங்க நர்மதா அப்போ தான் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஆமாம் சார், இவ்வளோ தூரத்துக்கு சுடர் மேலே பாசமாக அக்கறையாகவும் இருக்கீங்க, அப்போவும் அப்படித்தான் சுடர் ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொன்ன நீங்கள் இப்போ சுடர் ஸ்கூலுக்கு வரல அப்படின்றதுனால கவலைப்பட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, உங்களுக்கும் சுடருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நர்மதா. இந்த இடத்துல நான் தான் சுடரோட அப்பா அப்படின்னு சொல்ல வாய் எடுத்தாலும் இல்லை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே என்ன சொல்லிக்கிறான்னா, இதை சொல்ல முடியாத நிலைமையில இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் மகேஷோட சுடர் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால தான் அவன் மேலே பாசமாக இருக்கேன், எனக்கு சுடர் வேற மகேஷ் வேற கிடையாது, அதனால தான் அவள் மேலே இவ்வளோ நான் அக்கறையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்ல, அதை நினச்சி சரிங்க சார், உண்மையிலேயே உங்களை நினச்சா எனக்கு ப்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு நர்மதா கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்காக இந்த உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு வெற்றி. இந்த இடத்துல தான் நம்ம நர்மதா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம போய் சுடரை பார்த்துட்டு வருவோம், இவ்வளோ தூரம் இருக்கும்போது என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா தான் சுடர் ஸ்கூலுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே சண்முகம் வீட்டில் இல்லை, ஆனால் சரளா மட்டும் இருக்காங்க. ஒரு பக்கம் அபியும் சுடரும் நிற்கும் போது தான் சரளா கிட்ட பேசுகிறாங்க நம்ம நர்மதா. நர்மதா பார்த்தோன்னே, வாங்க மிஸ், வாங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது தான், அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்தது சுடருக்காக தான் வந்தேன், உங்கள்கிட்டையும் உங்கள் ஹஸ்பண்ட்டையும் பேசணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன், எங்கே அவர் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு மேடம் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி நான் வந்த விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நர்மதா. ஆமாம், சுடர் ஏன் ஸ்கூலுக்கு வர்றது கிடையாது, என்ன அவன் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்க, அப்போ அபிநய் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மேடம் எனக்கு உடம்பு முடியல சொல்லி தான் சுடரை நான் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்னங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முடியாததுக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவை கேட்க, இந்த இடத்துல இருங்க, உங்களுக்கு உடம்பு முடியாததெல்லாம் இப்போது அதெல்லாம் நான் உங்களை நினைக்கவே கிடையாது, சுடர் ஸ்கூலுக்கு ஏன் வரலைன்னா கரெக்டான ரீசன் வேணும், நீங்கள் சொல்கிற ரீசனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சரளா கிட்டேயும் கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உண்மையான ரீசன் ஏதோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உண்மைதான் மேடம், உண்மையிலே எந்த பிரச்சனையும் கிடையாது, சுடர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
வீட்லேயே இருந்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுத வருவா அப்படின்னு சொல்லிட்டு சரளா சொல்ல, இங்கே பாருங்க, அவள் வீட்லேயே இருந்து படிச்சுட்டு வர்றதுக்கு தான் நாங்கள் ஸ்கூல் நடத்துகிறோமா, ஸ்கூலை நான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ சேர்த்தோமா, அதுவும் ஸ்காலர்ஷிப்போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்மதா கேட்க, அப்போ சரளா சொல்கிறாங்க, இல்லை மிஸ், வேறு வழி இல்லை, அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி தான் அவள் இப்போ லீவில் இருக்கா, வேறு எதுவுமே இல்லை, அவள் இனிமேல் வந்து ஸ்கூலுக்கு வரதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கிட்ட சரளா சொல்கிறாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ வேணும்னே சுடரை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணுறீங்களோ எனக்கு தோணுது. ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்குற ரீசன் எனக்கு ப்ராப்பராக இல்லை. இப்போது நீங்கள் சுடரை இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்பலைன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விசாரணை நடக்கிறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க சரளா கிட்ட. சரளாவும் என்னடா இப்படி சொல்கிறாங்க நர்மதா, இப்போது என்ன பண்ணுறது, சுடரை ஸ்கூலுக்கு அனுப்பி தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மிஸ், கண்டிப்பாக இனிமேல் சுடர் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு கரெக்டாக வந்துடுவா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க, எனக்கும் சுடரோட படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு சரளா நடிக்கிறாங்க. உண்மையை தானே சொல்கிறீங்க, நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வந்துடுவாள் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கேட்க, உண்மைதான் மிஸ், கண்டிப்பாக வந்துடுவா, நானே அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் நம்பி கிளம்புறேன், நீ திரும்பவும் சுடர் லீவ் போட்டா அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்மதா மிரட்டிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நர்மதா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போனதுமே நம்ம சரளா மனசில் ரொம்பவே கோவம் வருது. சரளா அந்த கோவத்தை யார் மேலே காமிக்கிறாங்கன்னா அபி மற்றும் சுடர் மேலே தான் காமிக்கிறாங்க. ஏன் நீங்கள் 2 பேரும் இருக்கிறது சரி, போனால் போட்டுன்னு இருக்கட்டும்னு விட்டால் இப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை கொண்டு வரீங்க? சுடர், என்ன சுடர், இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நீ தானா, நீ தான் எதுவும் உங்கள் மிஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைத்த நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சரளா கிட்ட சுடர் சொல்கிறாங்க. என்னமோ ஏதோ எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரிதான், நீ ஸ்கூலுக்கு தானே போகணும், ஸ்கூலுக்கு நாளையிலேருந்து கிளம்பி போ, இனிமேல் நான் எதுலேயும் உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டேன், ஆனால் அதே மாதிரி நீங்களும் இருந்துக்கோங்க, தியா தருண்கிட்ட சுடர் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டு நைட்டாக பேசிட்டு உள்ளே போயிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சுடருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா திரும்பவும் வெற்றி, அதாவது கேப்டன் அங்கிள் சொன்ன மாதிரியே தன்னை ஸ்கூலுக்கு வர வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் மட்டும் இல்லாமல் இப்போ வெற்றி மேலே கொஞ்சம் தனிப்பட்ட பாசமும் வருது சுடருக்கு. அப்போ தான் சுடர் ஒன்று நினைக்கிறாங்க, இது நாள் வரைக்கும் நம்ம கேப்டன் அங்கிளை அம்மா பார்த்ததே கிடையாது, கேப்டன் அங்கிள் நம்மளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க, நம்ம அம்மா கிட்ட கண்டிப்பாக காமிச்சே ஆகணும், அவங்க தான் மீட் பண்ண முடியல, நம்ம படமாக வரைஞ்சி காமிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் நினைக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ஒரு பேப்பரில் டிராயிங் வரைகிறாங்க. கேப்டன் அங்கிள் எப்படி இருப்பார், எந்த மாதிரி இருப்பாங்கன்னு யோசித்து நல்ல கற்பனையில் நல்லா சூப்பராகவே வரைகிறாங்க நம்ம சுடர். இந்த இடத்துல தத்ரூபமாக நம்ம வெற்றியோட படத்தை வரைஞ்சிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் சரி நம்ம அம்மா கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. ஆனால் அப்போ தான் பாவம் நம்ம அபிநயா நெஞ்சு வலிக்கிற மாதிரியே கையை பிடிச்சிக்கிட்டே நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டே வந்து உட்காராங்க முடியலன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல சந்தோஷமாக, இங்கே பாருங்கம்மா, இவங்க தான் கேப்டன், உங்களை கடத்தி வச்சுருக்கும் போது உங்களை காப்பாற்றினது இவர் தான், அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னை ஸ்கூலில் இவ்வளோ தூரம் சேர்க்குறதுக்கு நர்மதா மிஸ்கிட்ட பேசுகிறது கண்டிப்பாக இவராக தான் இருக்கும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண கேப்டனே இவர் தான்மா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு திரும்பும்போது தான் நம்ம அபிநயா பார்த்துருவாங்களா, இவன் தான் வெற்றி, வெற்றிக்கும் சுடருக்கும் ஏற்கனவே தெரியும், வெற்றிக்கு சுடர் தான் தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகிறாங்களா அபிநயா. இதனால் இனி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அபிநயா? கண்டிப்பாக அபிநயா இந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே என்ன சொல்ல போகிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஆள்கூட பேசவே பேசாதா, இவங்க நல்லவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்களா சுடர்கிட்ட? அப்படி சுடர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்க போகிறாங்க சுடர். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அபிநயா? இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம அபிநயா உடல்நிலையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இடத்துலையும் கண்டிப்பாக சுடர் மூலமாக அந்த பேக்கில் இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நம்ம அபிநயா கையில் கிடைக்குமா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.